ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் பார்க்க போறோம் அப்படின்னா, பாரத் கேஸ் மணி ஏர்னிங் ஆப்பில் மணி ஏர்ன் பண்ண முடியுமாங்கிறது, இல்லை மணி ஏர்ன் பண்ண என்ன ஆப்ஷன் இருக்குங்கிறதையும் இந்த பாரத் கேஸ் மணி ஏர்னிங் ஆப்பை ரிவ்யூ பண்ணி பார்க்க போகிறோம். அதே சமயம் இது வெறும் எஜுகேஷன் பர்பஸ்க்காக ரிவ்யூ மட்டும் தான், இல்லை வேற எந்த ஒரு இன்கம் கேரண்டி கிடையாதுங்கிறது நீங்கள் மென்ஷன். இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது மணி ஏர்னிங் அப்படி ரிவ்யூ அப்படின்னா தாராளமாக கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் இந்த பாரத் கேஸ் மணி ஏர்னிங் அப்படி ரிவ்யூ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ கிளிக் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ போகலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த பாரத் கேஸ் அப்படி ரிவ்யூ பார்க்கறதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கணும். இது வந்து ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நான் வந்து ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நான் வந்து இதை ஓப்பன் பண்ணிக்கிறேன் பாருங்க. ஸோ இதை ஓப்பன் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா வந்து லைன் பண்ண சொல்றாங்க. லைன் பண்ணுறதுக்கு நம்ம கிட்ட இருக்க ஏதாவது ஒரு ஜிமெயில் கொடுத்து நம்ம வந்து சைன் பண்ணிக்கலாம். சைன் பண்ணது இந்த ஆப்போட ஹோம் பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இப்போ லைன் வித் கூகுள் இந்த ஒரு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இது கிளிக் பண்ண பார்த்தி அப்படின்னா நம்ம கிட்ட இருக்க ஜிமெயில் டேட்டான்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து நான் வந்து என்கிட்ட இருக்க ஏதாவது ஒரு ஜிமெயில் வந்து சூஸ் பண்ணிக்க பாருங்க. ஸோ சூஸ் பண்ணது பார்த்தி அப்படின்னா வந்து சைன் ஆயிரும். சைன் பண்ணது இந்த ஆப்போட ஹோம் பேஜ் வந்து ஓப்பன் ஆகி பாருங்க. ஸோ இதுதான் வந்து இந்த ஆப்போட ஹோம் பேஜ். இந்த ஆப்போட ஹோம் பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. இந்த ஆப்போட ஹோம் பேஜில் பார்த்தி அப்படின்னா நம்ம வந்து மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு அந்த ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இந்த ஆப்பில் வந்து நம்ம வந்து எப்படி மணி ஏர்ன் பண்ணலாம்னு சொல்லி வந்து கிளைம் பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த ஆப்பில் கொடுத்து இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஃபஸ்ட் நம்ம வந்து காயின்ஸ் வந்து ஏர்ன் பண்ணிக்கணுமா, அந்த காயின்ஸ் தான் மொத்தமாக சேர்த்து வச்சு மணியாக கன்வெர்ட் பண்ணி விட்டா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து கிளைம் பண்ணுறாங்க. அதாவது எப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த காயின்ஸ் அந்த ஆப்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஃபஸ்ட் நம்ம வந்து நிறைய காயின்ஸ் ஏர்ன் பண்ணி நிறைய சேர்த்து வச்சுக்கணும். நிறைய காயின்ஸ் வந்து சேர்த்து வச்சதுக்கு அப்புறமா அந்த காயின்ஸ் ஈக்குவலான அமௌண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் போய்ட்டு நம்மகிட்ட எவ்வளோ காயின்ஸ் இருக்கோ அதுக்கு ஈக்குவலான அமௌண்ட் வந்து நம்ம சூஸ் பண்ணி நம்ம வந்து விட்ரா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இப்படி தான் வந்து இந்த ஆப்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணி காயின்ஸ் ஏர்ன் பண்ணி தான் மணியாக கன்வெர்ட் பண்ணி விட்ரா பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்துட்டு இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து காயின்ஸ் ஏர்ன் பண்ணுறதுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட் எடுத்ததுமே டெய்லி வேர்ட்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. டெய்லி வேர்ட்ஸ்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருவாங்க. அப்புறம் வந்து சர்வே ஆப்ஷன் வந்து கொடுத்துருவாங்க. அப்புறம் ஸ்பின் அண்ட் வின் வந்து கொடுத்துருவாங்க. அப்புறம் கேம்ஸ் கொடுத்துருவாங்க. அப்புறம் வந்து ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரெஃபரல் அண்ட் எர்ன், ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஆப்ஷன்ஸையும் யூஸ் பண்ணி எப்படி வந்து காயின்ஸ் ஏர்ன் பண்ணலாங்கிறத டீட்டெயில் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி ரிவர்ஸ் பார்ப்போம். இந்த டெய்லி ரிவர்ஸ் வந்து எங்கே இருக்குன்னா, இந்த ஆப்போட ரைட் சைடு டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா வேலட் பேலன்ஸ்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஆக்சுவலி இந்த வேலட் பேலன்ஸ்லாம் வந்து நான் சொன்ன மாதிரி இந்த ஆப்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஏர்ன் பண்ணுற காயின்ஸ்லாம் இந்த வேலட் பேலன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 0 காயின்ஸ் போட்டு பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்து நமக்கு ஸ்டோர் ஆகும். இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து ஆட் ஆகும். அதில் போய்ட்டு நம்ம கிட்ட எவ்வளோ காயின்ஸ் இருக்குங்கிற அந்த பேலன்ஸ் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வேலட் பேலன்ஸ் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கிஃப்ட் சிம்பிள் போட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருவோம் பார்த்தீங்களா, இதுதான் வந்து அந்த டெய்லி வேர்ட்ஸ். ஸோ இது வந்து இப்போ கிளிக் பண்ணிப்போம். ஸோ இந்த டெய்லி வேர்ட்ஸ்லாம் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் இந்த ஆப் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து காயின்ஸ் தரதா இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு பேர் தான் வந்து டெய்லி ரிவார்ட்ஸ். டெய்லி வந்து ரிவார்ட்ஸ் தருது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கங்க்ராட்ஸ்னு சொல்லிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா கிளைம் 2.5 காயின்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்தாங்க பார்த்தீங்களா, இந்த இதுதான் வந்து இந்த காயின்ஸ் வந்து கிளைம் பண்ணுறது. ஸோ இது வந்து கிளைம் பண்ணுறதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கம்ப்ளீட் 1 ஆஃபர் 2 கிளைம். ஸோ இதில் இந்த மாதிரி நம்ம வந்து டெய்லி ரிவார்ட்ஸ் வந்து டெய்லி நம்ம வந்து கிளைம் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வந்து மினிமம் ஒரு ஆஃபராவது நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணுமா. இந்த ஆஃபர் வந்து டெய்லியும் கம்ப்ளீட் பண்ண அவசியம் இல்லை. இது வரைக்கும் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு வாட்டியாவது நீங்கள் வந்து ஒரு ஆஃபராவது கம்ப்ளீட் பண்ணினா அப்போ மட்டும்தான் இந்த காயின்ஸ் வந்து கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டெய்லி ரிவார்ட்ஸ் வந்து உங்களால் வந்து கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து டெய்லி ரிவார்ட்ஸ் மூலமாக நம்ம வந்து காயின்ஸ் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்து கிளைம் பண்ணுறாங்க. பட் அதுக்கு வந்து ஏதாவது ஒரு ஆஃபராவது நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணினா மட்டும்தான் இந்த டெய்லி ரிவார்ட்ஸுங்கிற இந்த ஒரு ஆப்ஷன் வந்து அன்லாக் ஆகும். அது வரைக்கும் லாக்கில் தான் இருக்கும். ஸோ இப்போதைக்கு நம்மளால் அது வந்து கிளைம் பண்ண முடியாது, ஏன்னா நம்மள வந்து ஒரு ஆஃபராவது வந்து கம்ப்ளீட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அது கீழே பார்த்திங்க அப்படின்னா சர்வே ரிவார்ட்ஸ் ஒன்றும் இல்லை, சர்வே கொஸ்டின் வந்து கேட்பாங்க. அதுக்கான டைம் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த டைத்துக்குள்ள அந்த சர்வே கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக அட்டன் பண்ணி ஆன்சர் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி அப்படின்னா அதுக்கு வந்து இவங்க வந்து காயின்ஸ் தரதை இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து சர்வே ரிவார்ட்ஸ். சர்வே ரிவார்ட்ஸ் ஒன்று இல்லை, சர்வே கொஸ்டின்ஸ்னால் ஒன்றும் இல்லை, ரொம்ப ஜென்ரலான கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. உங்களை பற்றி உங்களோட டெய்லி ரொட்டீன் வந்து ஜென்ரலான கொஸ்டின்ஸ்லாம் வந்து கேட்பாங்க. அதுக்கான டைம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்குள்ளே அந்த டைத்துக்குள்ளே நீங்கள் வந்து அந்த சர்வே கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து கிளைம் பண்ணாங்க. இப்போ வந்து இதை கிளிக் பண்ணிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த சர்வே ரிவார்ட்ஸ் வந்து கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த சர்வேஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, சர்வேஸ்க்கான காயின்ஸும் அதுக்கான டைம் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி அந்த சர்வேஸ்க்கான காயின்ஸும் அதுக்கான டைம் வந்து கொடுப்பாங்க. இந்த டைத்துக்கும் அந்த சர்வே கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணி அட்டன் பண்ணி முடிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து கிளைம் பண்ணாங்க. ஸோ ஃபஸ்ட்டில் இருக்க காயின்ஸ் வந்து பாருங்கள் 6274.80 காயின்ஸ் வந்து போட்டுருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து 10 நிமிஷம் டைம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரெண்டாவது சர்வேல பார்த்தீங்க அப்படின்னா 5519 காயின்ஸ் 50 காயின்ஸ் வந்து போட்டுருக்காங்க. அதுக்கு வந்து 15 நிமிஷம் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டயத்துக்குள்ளே இந்த சர்வே வந்து அட்டன் பண்ணி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த காயின்ஸ் தரதான் இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டில் இருக்க பார்த்தீங்களா, இது வந்து கிளிக் பண்ணிப்போம் 6274.80 காயின்ஸ் பார்த்தீங்களா. இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இல்லை வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், 10 கொஸ்டின் போட்டுருக்காங்க. இல்லை ஃபஸ்ட்டு கொஸ்டினே நீங்கள் வந்து என்ன லாங்குவேஜ் பேசுறீங்க, ஸோ இந்த மாதிரி வந்து ஜென்ரலாக தான் கேட்டுருக்காங்க. ஸோ இந்த டயத்துக்குள்ளே இந்த சர்வே எல்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக அட்டன் பண்ணி முடிச்சு ஆன்சர் பண்ணி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு வந்து காயின்ஸ் தரதை கிளைம் பண்ணுறாங்க. ஆனால் என்னென்னா நீங்கள் வந்து அந்த சர்வே கொஸ்டினுக்கு வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணணும். ஏன்னா தானோ இல்லை கடமைக்கு இல்லை தப்பு ஆன்சர் பண்ணி அப்படின்னா ஒரு சர்வே வந்து பிரேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, காயின்ஸ் கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைனா வந்து அடுத்தடுத்து சர்வே வந்து உங்களுக்கு வந்து வராமலே போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணி அந்த டயத்துக்குள்ளே முடிச்சா மட்டும்தான்
இந்த காயின்ஸ் வந்து தரதை இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு சர்வே ஆப்ஷன்லாம் வந்து கொடுத்துருவாங்க. இந்த சர்வேல வந்து நிறைய சர்வீஸ் வந்து கொடுத்துருவாங்க. அதுக்கான காயின்ஸ் பாருங்கள் நிறைய தான் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ மொத்த இதில் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் வந்து இருக்குது. ஸோ வந்து வெளில வந்துங்க. அடுத்து ஸ்பின் அண்ட் வின். ஸ்பின் அண்ட் வின்னா ஒரு ஸ்பின் வந்து ஒரு ஸ்பின் வீல் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்பின் வீலில் நீங்கள் வந்து ஸ்பின் பண்ணதும் அதில் உள்ள ஆரோ மார்க் வந்து எந்த இதில் போய் நிற்குதோ அந்த பாக்ஸில் உள்ள ரிவார்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து அந்த ஸ்பின் அண்ட் வின்னுங்கிற அந்த ஆப்ஷனு. இப்போ நான் வந்து இதை கிளிக் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ இது கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து ஸ்பின் வீல் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இதில் பாருங்கள் இந்த ஆரோ மார்க் இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து இப்போதைக்கு 120 நிற்கிது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து கரெக்டாக ஸ்பின் பண்ணி இந்த மாதிரி ஏதாவது ஒரு நம்பர் இருந்துச்சு அப்படின்னா அந்த நம்பரில் உள்ள காயின்ஸ் வந்து தரதை வந்து கிளைம் பண்ணுறாங்க. பட் அது வந்து என்னன்னா உங்கள்கிட்ட வந்து 100 காயின்ஸாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஏன்னா கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பின்னு சொல்லிட்டு 100 காயின்ஸ் பார்த்தீங்களா. உங்கள்கிட்ட 100 காயின்ஸ் தான் உங்களால் வந்து ஓகே 100 காயின்ஸ் தான் உங்களால் வந்து ஸ்பின் பண்ணலாம். அதே மாதிரி கம்ப்ளீட் 1 டாஸ்க் டு அன்லாக். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாக்லாம் இருக்குது. இந்த ஆப்ஷன் வந்து இந்த ஸ்பின் அண்ட் வின்னுங்கிற இந்த ஆப்ஷன் வந்து அன்லாக் பண்ணுறதுக்கும் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு டாஸ்க்காவது கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த ஸ்பின் அண்ட் வின்னுங்கிற எந்த ஒரு ஆப்ஷனும் வந்து அன்லாக் ஆகும்னு சொல்லி வந்து கிளிக் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஸ்பின் அண்ட் வின் நம்மளால் வந்து இப்போ பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து 1 டாஸ்க்காவது வந்து கம்ப்ளீட் பண்ண சொல்கிறாங்க. இப்போ வந்து இந்த வீடியோவில் வந்து அதை பண்ணி காட்ட முடியும். ஆனால் வந்து ஆல்ரெடி இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கு. ஸோ அதனால் வந்து ஜஸ்ட் இதை பற்றி ஓவராலாக மேலோட்டமாக சொல்கிறேன். அதை பற்றி உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதை வச்சு இந்த ஆப்பை யூஸ் பண்ணாமல் வேணாமல் எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத நீங்கள் வந்து முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கேம்ஸ்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்களா. இது கேம்ஸ்லேருந்து நம்மளால் வந்து காயின்ஸ் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு வந்து இப்போ வந்து இதை கிளிக் பண்ணி காட்டுற பாருங்க. ஸோ இது கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா EPL எபிக் யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பாக்ஸ் கொடுத்தாங்க பார்த்தீங்களா. இதெல்லாம் வந்து கேமில் இதுக்குள்ளே வந்து நிறைய கேம்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஜஸ்ட் பிராண்ட் மாதிரி, இது வந்து கேட்டகரி மாதிரி. இப்போ வந்து EPLங்கிறது கிரிக்கெட் பற்றினது, எபிக் யூஸுங்கிறது குயிஸ் பற்றின கேம்ஸு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு லேபிள்லேயும் வந்து கேம்ஸ்லாம் இருக்கும். இப்போ வந்து EPLங்கிற இது வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இது கிளிக் பண்ணணும் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து இன்னொரு சைட்டு வந்து ஓப்பன் ரீடைரக்ட் ஆகுது. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து கீழே அந்த கேம்ஸை பார்த்தீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இதில் போய்ட்டு நம்ம வந்து கேம்ஸ் விளையாட சொல்கிறாங்க. ஸோ இது வந்து இந்த மாதிரி கேம்ஸ் வந்து விளையாட சொல்கிறாங்க. இது விளையாடுறது உங்களோட விருப்பம் தான். இது வந்து விளையாடுறதுக்கு முன்னாடி கீழே உள்ள அந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து படித்து பார்த்துக்கோங்க. படித்து பார்த்து அந்த ரூல்ஸ் கண்டிஷன்ஸ்லாம் படித்து பார்த்துட்டு அது உங்களுக்கு செட் ஆன மட்டும் இது வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். ஆக்சுவலி இதுக்கு வந்து எவ்வளோ காயின்ஸ் தரதான் எவ்வளோ காயின்ஸ் தருவாங்கன்னு சொல்லி இவங்க வந்து எந்த ஒரு இடத்துலையும் மென்ஷன் பண்ணல. ஜஸ்ட்டு கேமில் எடுத்துக்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் அதுக்கு வந்து எவ்வளோ காயின்ஸ் தருவோம் இல்லை தருவாங்களா அப்படிங்கிற அந்த அதை பற்றி எந்த ஒரு டீட்டெயில்ஸும் வந்து கொடுக்கல. ஸோ மொத்தத்தில் வந்து ஜஸ்ட்டு கேம்ஸ் விளையாடலாம்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. பட்டு காயின்ஸ் எப்படின்னு தெரியல. ஒரு வேளை வந்து விளையாட நம்ம வந்து எவ்வளோ நேரம் விளையாடுறோமோ அதை பொறுத்து கூட வந்து காயின்ஸ் தரத்துக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து கன்ஃபார்ம் சொல்ல முடியாது. ஏன்னா வந்து கேம்ஸ் ப்ளே பண்ணி காயின்ஸ் சென்ட் பண்ணுற மாதிரி எந்த ஒரு இடத்துல வந்து ஒரு சொல்லலை. ஜஸ்ட் ஆப்ஷன் மட்டும் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அதை விட்டுருவோம். அடுத்து கீழே பார்த்திங்க அப்படின்னா ஆல் ஆஃபர்னு சொல்லிட்டு கீழே நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. இதுதான் வந்து மெயினே. இது வந்து என்னென்னா நம்ம வந்து ஆஃபர்ஸை கம்ப்ளீட் பண்ணுறது மூலமாக நமக்கு வந்து காயின்ஸ் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஆஃபர்னும் இல்லை, இவங்க வந்து ஒரு சில ஆப் கேம்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ண சொல்லுவாங்க. எப்படின்னா இவங்க கொடுக்குற ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி இவங்க சொல்கிற கண்டிஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணி உங்களுக்கு செட் ஆனால் அந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ண சொல்லுவாங்க. அப்படி யூஸ் பண்ணி வந்து இந்த ஆஃபர் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இவங்க சொல்கிற மாதிரி காயின்ஸ் தரதை இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. இப்போ ஃபஸ்ட்டில் வந்து ஒரு ஆஃபர் பார்த்தீங்கன்னா அப்ஸ்டாக்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு ஆஃபரு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா காயின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 26,26,36K காயின்ஸ் அப்படி வந்து 26,000 காயின்ஸ் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து காயின்ஸ் தான் கிளைம் பண்ணுறாங்க. இதே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப் வந்து ரெஜிஸ்டர் பண்ண சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா. இந்த ஆப் அந்த அப்ஸ்டாக்னு அந்த பேர் கீழே பாருங்கள் ரெஜிஸ்டர் நவ் இந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. ரெஜிஸ்டர் நவ்ங்கிறப்ப நீங்கள் வந்து புரிஞ்சுக்கலாம். இந்த ஆப் வந்து ஓப்பன் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ண சொல்கிறாங்க போல். ஸோ அப்படி பண்ணால் இந்த காயின்ஸ் வந்து தரதான் வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறது இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இது கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகுது பார்த்தீங்களா. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆஃபர் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அந்த ஸ்டெப்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி கீழே வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸு டிஸ்க்ளைமர் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கரெக்டாக நீங்கள் வந்து படித்து பார்த்து ஃபாலோ பண்ணி உங்களுக்கு செட் ஆனால் மட்டும் நீங்கள் வந்து இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி இவங்க சொல்கிற ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி கம்ப்ளீட் பண்ணணும். அப்படி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த காயின்ஸை வந்து தரதை வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ ஸ்டெப் ஒன்லி பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கிளிக் ஆன் த ரீடியம் பட்டன். ஸோ இந்த கீழே கொடுக்க பார்த்தீங்களா இந்த பட்டனை கிளிக் பண்ணி இவங்க கொடுக்குற லிங்கை யூஸ் பண்ணி மட்டும்தான் நீங்கள் வந்து இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணணும். அப்படி பண்ணால் மட்டும் தான் உங்களுக்கு காயின்ஸ் தரதை இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. அடுத்து 2வது ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் த ஆப். 3வது ஸ்டெப்பில் ரெஜிஸ்டர் இந்த ஆப்பில் வந்து ரெஜிஸ்டர் பண்ண சொல்கிறாங்க. அப்புறம் 4வது ஸ்டெப்பில் கம்ப்ளீட் யுவர் கேஒய்சி வந்து கம்ப்ளீட் பண்ண சொல்கிறாங்க. இது வந்து உங்களோட விருப்பம் தான். இந்த ஆப்பை வந்து கேஒய்சி கம்ப்ளீட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக படித்து பார்த்துட்டு உங்களுக்கு வந்து இதெல்லாம் பண்ண விருப்பம் இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆஃபர்லாம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லை வேறு ஆஃபர் வந்து சிம்பிளான ஆஃபர்ஸ்லாம் நிறையா இருக்கும். ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. இது மாதிரி வந்து ஒரு சில ஸ்டெப்ஸ்லாம் வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டெப்ஸ்லாம் கரெக்டாக படித்து பார்த்து இந்த டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் படித்து பார்த்து உங்களுக்கு ஷூட் ஆனால் மட்டும் நீங்கள் வந்து இந்த ஆஃபர் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். அப்படி பண்ணால் உங்களுக்கு வந்து காயின்ஸ் தரதான் இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. அதே மாதிரி பாருங்கள் இன்ஸ்டா EMI கார்டுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதுலேயும் வந்து ரெஜிஸ்டர்
பெஸ்ட் நோன் கொடுத்துருவாங்க. அதுக்கான காயின்ஸ் வந்து 15.82K காயின்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து காயின்ஸ்லாம் நிறைய கொடுத்துருவாங்க. அதுக்கேற்ற மாதிரி டாஸ்க்கு எல்லாம் வந்து கொடுத்துருவாங்க ஆஃபர்லாம். ஸோ இந்த மாதிரி மொத்தத்தில் இதில் உள்ள எல்லா ஆஃபர்ஸு டாஸ்க் இது எல்லாத்துக்குமே ஒரே கான்செப்ட் தான். நீங்கள் கொடுக்குற ஆப்பு கேம்ஸில் வந்து டவுட் பண்ணி யூஸ் பண்ண சொல்லுவாங்க. அதுவும் உங்கள் சொல்ல ஸ்டெப்ஸு கண்டிஷன்ஸ்லாம் படித்து பார்த்துட்டு அந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி அந்த ஆஃபர் டாஸ்க்லாம் கம்ப்ளீட் பண்ண மட்டும்தான் அந்த காயின்ஸ் தர இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இந்த கான்செப்ட் தான் இதில் உள்ள எல்லா ஆஃபருக்குமே. ஸோ அதுலேருந்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஸ்டெப்ஸு இது மட்டும் மாறும். அதெல்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக படித்து பார்த்துக்கோங்க. ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன்ஸ் தான். ஸோ இதில் வந்து நிறைய ஆஃபர்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து படித்து பார்த்துக்கோங்க. மோஸ்ட்லி நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஆஃபர் வந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படின்னா இந்த ஆஃபருங்கிற இந்த ஒரு பேஜில் வந்து நமக்கு வந்து அந்த நம்ம வந்து எந்த ஆஃபர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோமோ அது வந்து இந்த இடத்துல நமக்கு ஷோ ஆகும். ஸோ கம்ப்ளீட் ஆகிட்டு அப்படின்னா கம்ப்ளீட் இதெல்லாம் வந்து கரெக்ட் ஆகும். ஸோ மொத்தத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஹோம் பேஜில் உள்ள ஆப்ஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோதான். டெய்லி வாட்ஸ் பார்த்துட்டோம், அப்புறம் ஆஃபர்ஸு, அப்புறம் சர்வே வாட்ஸு, ஸ்பின் அண்ட் வின்னு, அப்புறம் கேம்ஸ் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அவ்வளோதான் ஆஃபரு. அப்புறம் ரெஃபரல் பார்ப்போம். ரெஃபரல்னு ஒன்றும் இல்லை. இந்த ஆப் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு யாருக்காவது நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணி அவங்க நீங்கள் அனுப்ப லிங்க்கை கிளிக் பண்ணி யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணி இந்த ஆப் ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் இவங்க இந்த உங்களோட ரெஃபரல் கோடை யூஸ் பண்ணி அவங்க வந்து இந்த ஆப் ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து உங்களுக்கு காயின்ஸ் தரதான் இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இதே மாதிரி வந்து ஸ்டெப் 1 போட்டு உங்களோட ஃப்ரெண்டுக்கு வந்து ரெஃபர் பண்ண சொல்கிறாங்க. அப்புறம் வந்து ஸ்டெப் 2 ஸ்டெப் 3ல பார்த்திங்க அப்படின்னா யூ ஏர்ன் 50% ஆஃப் தே ஏர்ன் ஆன் 3 ஆஃபர். அவங்க அதாவது நீங்கள் ரெஃபர் பண்ணுற ஆள் 3 ஆஃபர் கம்ப்ளீட் பண்ணி ஏன்ற அமௌண்ட்டில் உங்களுக்கு வந்து ஒரு 50% கிடைக்கும்னு இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃபர்ஸ்லாம் வந்து ஆப்ஷன்ஸை பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோதான் ஆப்ஷன்ஸு. ஸோ இதில் உள்ள எல்லா ஆப்ஷன்ஸும் வந்து பார்த்துட்டோம். ஸோ ஒன்ஸ் நம்ம வந்து இந்த ஆப்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணி காயின்ஸில் ஏர்ன் பண்ணதுக்கப்புறமா எப்படி நம்ம வந்து அதை ரீடீம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த வேலை பேஜ் பார்த்தீங்கன்னா இது வந்து கிளிக் பண்ணிப்போம். ஸோ இது கிளிக் பண்ணும்போது அப்படின்னா நம்மகிட்ட எவ்வளோ காயின்ஸ் இருக்குங்கிற அந்த ஒரு பேலன்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து ஷோ ஆகும். ஸோ அதில் போயிட்டு நம்மகிட்ட எவ்வளோ காயின்ஸ் இருக்குங்கிறத செக் பண்ணிட்டு ரீடீம் நவுங்கிற இது ஒரு ஆப்ஷன் கொடுத்துருவோம். ஸோ இதில் போய்ட்டு இதில் வந்து நீங்கள் ரீடீம் பண்ணுறதுக்கு கேஷாக வந்து ரீடீம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து கிளிக் பண்ணுறாங்க. அப்படி இல்லைனா கிஃப்ட் கார்டு கொடுத்துருவாங்க, ஒரு டாக் டைமு, பேபால்னு சொல்லிட்டு ஆப்ஷன்ஸ்லாம் வந்து கொடுத்துருவாங்க. உங்களுக்கு வந்து கேஷாக தான் வேணும் அப்படின்னா யூபிஐங்கிற எந்த ஒரு ஆப்ஷனில் கீழே பார்த்திங்க அப்படின்னா அதாவது கீழே பார்த்திங்க அப்படின்னா உங்கள்கிட்ட எவ்வளோ காயின்ஸ் வந்து எவ்வளோ ஏர்ன் பண்ணலாங்கிற அந்த ஒரு டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை பார்த்திங்க அப்படின்னா 500 காயின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களால் வந்து 5 ரூபா வந்து ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து கிளைம் பண்ணுறாங்க. அதே மாதிரி 3000 காயின்ஸ் இருந்தால் தான் 30 ரூபா வந்து உங்களால் ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா சின்ன அமௌண்ட்டுக்கு ரொம்ப அதிகமான அளவு காயின்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. 5 ரூபா நீங்கள் ரெடி பண்ணுறதுக்கு 500 காயின்ஸ் வேணுங்கிறாங்க. அதே மாதிரி 30 ரூபா ரெடி பண்ணுறதுக்கு 3000 காயின்ஸ் வேணுங்கிறாங்க. ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே சமயம் இந்த ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஒரு சில ஆப்ஷன்ஸ் இருக்குன்னா ஆனால் மேக்ஸிமம் ஆஃபர்ஸ் வந்து லாக்கில் தான் இருக்குது. ஸோ மொத்தத்தில் ரீடீம் பண்ணுற ப்ராசஸ் பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோதான். ஒன்ஸ் டைம் வந்து காயின்ஸ் எல்லாம் ரீச் பண்ணிட்டேன் அப்படின்னா இதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி உங்களோட யூபிஐடி கொடுத்து நீங்கள் வந்து ரீடீம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ மொத்தத்தில் ரீடீம் பண்ணுற ப்ராசஸ் அவ்வளோதான். ஸோ இப்போ நான் வந்து வெளில வந்துருக்கேன். இப்போ நான் வந்து ரீடீம் பண்ணி காட்ட முடியும். அதுக்கு நான் வந்து இதெல்லாம் அந்த டாஸ்க் ஆஃபர்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணோம். ஆல்ரெடி இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கு. ஸோ இதுக்கு மேலே இன்னும் லென்த்தாக போவேனான்னு ஜஸ்ட்டு ஒரு ரிவ்யூ வீடியோவாக மேலோட்டமாக வந்து சொல்கிறேன். இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடச்சிக்கும், ஒரு கிளாரிட்டி கிடச்சிக்கும். அதை வச்சு இந்த ஆப்பை யூஸ் பண்ணாமல் வேணாமங்கிறது நீங்களே வந்து முடிவு பண்ணிக்கோங்க. அது வெறும் இது வந்து ஜஸ்ட் ஒரு ரிவ்யூ வீடியோ மட்டும் தான், எஜுகேஷனல் பர்பஸ்க்காக ஒரு ரிவ்யூ வீடியோ மட்டும் தான். இதில் வர எந்த ஒரு இன்கமும் கேரண்டி கிடையாதுங்கிறத நீங்கள் வந்து மனசில் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆப்போட ரிவ்யூ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டோம். இதில் வந்து என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத பார்த்துட்டோம். ஸோ இதை வச்சு உங்களுக்கு வந்து இந்த ஆப்பை யூஸ் பண்ணாமல் வேணாமங்கிறத நீங்களே வந்து முடிவு பண்ணிக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஆப்பை பற்றி என்னோட ரிவ்யூ என்ன சொல்ல, என்னோட கன்க்ளூஷன் என்ன சொல்லணும்னு பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து மேக்ஸிமம் வந்து ஆப்ஷன் வந்து லாக்கில் தான் இருக்குது. அது நீங்கள் அன்லாக் பண்ணுறதுக்கு ஒரு ஆஃபர் 2 ஆஃபர் வந்து கம்ப்ளீட் பண்ண சொல்கிறாங்க. ஒன்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணால் தான் அந்த எல்லா ஆப்ஷனுமே வந்து நம்மளால் வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும். அப்படியே பண்ணாலும் காயின்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் தரதா இவங்க இதில் போட்டிருக்காங்க. ஸோ இதை வச்சு பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் இதில் வந்து நிறைய மணி ஏர்ன் பண்ண நினைக்கிறவங்களுக்கு வந்து இந்த ஆப் வந்து ஷூட் ஆகிறது வாய்ப்பு இல்லை. ஜஸ்ட் சும்மா டைம் பாஸ்க்கு யூஸ் பண்ணணும், சின்ன அமௌண்ட்டை ரீடீம் பண்ண நினைக்கிறவங்களுக்கு என்ன இந்த ஆப் வந்து யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நிறைய மணி ஏர்ன் பண்ண நினைக்கிறவங்களுக்கு இல்லை அந்த அளவுக்கு ஆப்ஷன்ஸ்லாம் இல்லை, ரொம்ப கம்மியான ஆப்ஷன்ஸ் தான். அதுலேயும் ஒரு சில ஆப்ஷன்ஸ் வந்து ரொம்ப லாக்கில் தான் இருக்குது. ஸோ ஜஸ்ட் இந்த ஆப் வந்து டைம் பாஸ்க்கு யூஸ் பண்ண நினைக்கிறீங்கன்னா தாராளமாக இந்த ஆப் வந்து யூஸ் பண்ண வேணால் வாய்ப்பு இருக்குது. மற்றபடி நிறைய மணி ஏர்ன் பண்ண நினைக்கிறவங்களுக்கு இந்த ஆப்பை சூட் ஆகாது. ஸோ வந்து பார்த்துக்கோங்க. இது வந்து வெறும் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக ரிவ்யூ வீடியோ மட்டும்தான். இதில் வர எந்த ஒரு இன்கமும் கேரண்டி கிடையாதுங்கிறத நீங்கள் வந்து மனசில் வச்சுக்கோங்க. இந்த ஆப் வந்து யூஸ் பண்ணது உங்களுக்கு இருக்குன்னா சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது மணியாக நீங்கள் ஆப்போட ரிவ்யூ அப்படின்னாலும் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இந்த வீடியோ அவ்வளோதான். இதில் வந்து உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகம் இருந்தாலும் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்காக சொல்யூஷன் சொல்கிறேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் தான் நம்ம அடுத்த சந்திப்போம். அதுக்கு நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ கிளிக் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.